அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் முக்கூடற்பள்ளி பற்றி தான் படிக்க போகிறோம். நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற முக்கூடற்பள்ளி பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. பள்ளு இலக்கியங்களில் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுவது முக்கூடற்பள்ளு. முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் மீது பாடப்பட்டது. முக்கூடல் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடம். ஆறு பரந்தப்பாலும், அதாவது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பின்னும். இங்கே ஆறு அப்படின்னு சொல்கிறது சித்ரா நதியை தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆற்றில் வெள்ளம் பெருகிறதுனால ஒரு நில மக்கள் மறுநில வளத்தை பெற முடியாமல் வருத்தம் கொண்டனர். வெள்ளப்பெருக்கு குறைந்த பிறகு ஒரு நில மக்கள் அவங்க நிலத்தில் உள்ள பொருட்களோடு பிற நில பொருட்களையும் பெரும் பொருட்டு கடந்து சென்றனர். அதாவது அடுத்த மறு நிலத்திற்கும் கடந்து சென்றனர். அப்போது முக்கூடல் நகரில் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடலில் சிறந்த விளைச்சலை உருவாக்கும் பண்ணை நிலவரங்களை விசாரிப்பவன் வந்தான். இந்த பண்ணை நிலங்களை விசாரிப்பவன், அதாவது இந்த பண்ணைக்காரனுடைய தோற்றம் எப்படி இருந்தது? அவனுடைய முகத்தில் கண்ணு, அதாவது சீராய் அமையாத பார்வை கோணம் மாறிய கண்ணு, மாறு கண்ணு, பருத்தி பஞ்சினை அடைத்து வைத்தது போன்ற வயறு, கீரை கடையும் மத்தினை போன்று வழுவழு என்றிருக்கும் வழுக்கை தலை, அவரையின் விதை போன்ற பல், தண்ணீராய் நீர்த்து போன சளி வழியும் மூக்கு, நசுக்கப்பட்ட மாங்கொட்டையின் பக்கங்களில் வெளிப்பட்டு தோன்றும் மாம்பெருப்பின் வெண்மை போல வாயின் கடைப்பகுதிகள் இருக்கு. முறையாக முளைக்காமல் மீசையில் 5-6 மயிர்கள், சோம்பேறியான நன்கு தின்று கொழுத்த கிடாயினை போல நடை, வடிவமற்ற முகம், தனியாக வெட்டி ஒட்ட வைத்தது போன்ற காது. இதுதான் இந்த பண்ணைக்காரனுடைய தோற்றமாக இருந்தது. இனி இந்த பண்ணைக்காரனுடைய செயல்பாடுகள், அதாவது அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடல் பண்ணைக்காரர் தன்னுடைய மூத்த மனைவியான மூத்த பள்ளியின் முகம் பார்த்து சில சொற்களை தான் பேசுவார். ஆனால் இளைய பள்ளி பேசுவதை பெருமூச்சு விட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். சாத்தி என்னும் பள்ளியின் மகளான காத்தியை தன்னுடைய பேத்தி என்று முறை சொல்லி கொண்டாடுவார். பிறகு மெதுவா அவளை நோக்கி சைகை காட்டி அப்புறமாய் களத்து மேட்டுக்கு வா என்று சொல்லுவார். தான் கையில் வைத்திருக்கும் தடிக்கம்பை தரையில் ஊன்றி தலை சாய்த்து பார்ப்பார். தூய்மையற்ற வாய்க்கு புகைப்பிடிக்க தோன்றினால் புகையிலைக்கு நெருப்பு பற்ற வைக்க சொல்வார். தன்னுடைய ஏவலுக்காக காத்திருக்காத பள்ளனை உலக அனுபவமற்றவன் என்று சொல்லுவார். வீட்டில் நல்லா தூங்குவார் இந்த பண்ணைக்காரர். இனி இந்த முக்கூடற்பள்ளியில் பள்ளனுக்கு 2 மனைவிகள், இளைய பள்ளி மூத்த பள்ளி. இந்த மூத்த பள்ளி இந்த பண்ணைக்காரன்ட்ட போய் முறையிடுகிறா. என்ன முறையிடுகிறா அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எண்ணெயும் வாசனை திரவியமும் பூசிய கூந்தலை உடைய மூத்த பள்ளி பள்ளனின் மனதில் நிறைந்திருக்கும் பொய்களை எல்லாம் பண்ணைக்காரனிடம் எடுத்து சொன்னான். அதாவது வெண்ணெய் உண்ட கண்ணன் வாயினால் குழல் இசைத்து பெண்களின் மனதை கொள்ளை கொண்டது போல பள்ளனின் பகட்டுக்கு மயங்கி பெண்கள் அவனுடன் திரிகின்றார்கள். அந்த பெண்களின் வாழ்வு கெட்டுவிடாதா? அவர்களை யார் மணந்து கொள்வார்கள்? மணப்பார் யார் அப்படின்னு மூத்த பள்ளி பண்ணைக்காரன்ட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து பேசுகிறான். மானம் என்பதே இல்லாத பள்ளன் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான். நான் எல்லாத்தையும் முழுசாக சொல்கிறேன். அதாவது காவல் செய்ய வேண்டிய கால்வாய் அணையை இவன் போய் பார்ப்பதே கிடையாது. எந்த செயலையும் சரியான நேரத்தில் செய்யலைன்னா என்ன பாடுபட்டாலும் அதை பிறகு முடிக்க முடியுமா? எதையும் புரிந்து கொண்டு நடப்பதில்லை. எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேலே கோபம் வருது. நான் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்பது கிடையாது. பகைவன் போல நடந்து கொள்கிறான். நான் உங்ககிட்ட அவனை பற்றி சொல்லியது தெரிஞ்சா வாய் சண்டையை உண்டாக்கி விட்டாளே என்று என்னை திட்டினாலும் திட்டுவான். நான் சொன்னதெல்லாம் உண்மை பண்ணைக்காரரே என மூத்த பள்ளி பண்ணைக்காரரிடம் சொல்கிறான். மறுபடியும் மூத்த பள்ளி சொல்கிறா, தொழுவத்தில் கட்டியிருக்கும் மாட்டை ஒரு நாளும் தொட்டு அழுக்க மாட்டான். ஒரு நாளும் தான் உழவு செய்ததற்காக உழவுக்கோலை கையால் தொடமாட்டான். அதாவது ஒரு மாடு எப்படி தொட்டியில் கழுநீர் குடிக்குமோ அதே போல் கண்களை மூடிக்கொண்டு நான் போடுற சாப்பாட்டை என்னுடைய முகத்தை பார்க்காமலே சாப்பிடுவான். அவன் சாப்பிடுக்கிறதுக்கு முன்னால் நான் சாப்பிட்டா வட்டிலால் அடிக்க வருவான். மருதூரை சேர்ந்த இளைய பள்ளியை கௌரவத்துக்காக வைத்து கொண்டிருக்கிறான். நெற்களத்தில் சேமித்து வைத்த நெல்லையெல்லாம் கள் குடிப்பதற்காகவே அழித்தான் பாருங்கள் பண்ணைக்காரரே என்று சொல்கிறான்.
மூத்த பள்ளி முறையிட்டதை கேட்ட இளைய பள்ளி தானும் குற்றம் சொன்னால் பள்ளனுக்கும் பண்ணைக்காரனுக்கும் இடையே விரிசல் வரும் அப்படின்னு நினச்சி குற்றம் ஏற்படாதவாறு பண்ணைக்காரரிடம் சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னாள். என்ன சொன்னா தெரியுமா? அதாவது, கணவனுக்கு பெருமை தரும் செயல்களை மட்டும் செய்து பழிவரும் வழியை தடுக்கும் பெண்கள் திருமாலின் தோள்களிலும் மார்பிலும் வீற்றிருக்கும் வீரலட்சுமியையும் திருமகளையும் போன்றவர்கள். அவ்வாறான பெண்களை காண்பது அரிது அப்படின்னு சொல்கிறான். தொடர்ந்த இளைய பள்ளி பண்ணைக்காரர்கிட்ட வீட்டில் இருந்த பள்ளனை மூத்த பள்ளி எழுப்பி, நேற்று முதல் நாள் அதிகாலையிலேயே வேலைக்கு போ அப்படின்னு சொன்னான். அவனும் கிளம்பி போனான். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கு. அவனுக்கு அங்கே என்ன கடுமையான வேலையோ, போய் 3 நாட்கள் ஆகியும் இன்னும் திரும்பி வரவில்லை. அவன் மனைவியான எனக்கு நேற்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என்னுடைய வேதனையை முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் அறிவார் பண்ணைக்காரரே அப்படின்னு சொல்கிறான். தொடர்ந்த இளைய பள்ளி, நீங்கள் பசும்பால், ஆட்டுப்பால், தேங்காய்ப்பால் கலந்து சோறு உண்பதற்காக என்னுடைய பள்ளனை நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்கள். பழமையான அடிமை தொழில் புரியும் பரம்பரையில் வந்த அவன் எங்கோ சென்று விட்டான். சென்ற இடத்தில் அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் உங்களுக்குத்தான் நட்டம் பண்ணைக்காரரே, எனக்கு ஒன்றுமில்லை. நீர் பெருகி வெளியேறும் கலிங்குக்கு அடுத்திருக்கும் வாய்க்கால் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பொருளை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இனி முக்கூடல் அழகர் செய்வதை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறேன். நான் என்ன செய்வேன் பண்ணைக்காரரே என்று சொல்கிறான். இளைய பள்ளி பேசினதை கேட்ட பண்ணைக்காரருக்கு பயங்கரமாக கோபம் வருது. கோபத்தில் கள்ளத்தனம் செய்வதில் பெயர் போன மருதூரில் வாழ்கின்ற இளைய பள்ளி யாருக்கும் தெரியாமல் பள்ளனை வீட்டுக்குள் ஒளித்து வைத்து கொண்டு என்னிடம் கொஞ்சமும் பொருந்தாத பொய் வார்த்தைகளையா சொல்ற, உன்னை சவுக்கினால் அடிப்பேன் என்று பண்ணைக்காரன் கண்கள் சிவக்க இளைய பள்ளியை பார்த்து கூறுகிறான். முக்கூடலில் வாழ்கின்ற மூத்த பள்ளியைப் போல நீ பள்ளனுக்கு உரிமையுடையவள் அல்ல. இருந்தும் ஏன் உனக்கு இத்தனை அலங்காரமான பேச்சு? மருதூரில் வாழும் இளைய பள்ளியே, நீ பழி செயல்களை செய்பவள். குடிசை வீட்டுக்குள் பள்ளனை மறைத்து வைத்து கொண்டு என்னை உன்னுடைய வாய் வார்த்தைகளால் பயம் கொள்ள செய்வதை விட்டுவிடு. உன்னுடைய வாயை தைத்து விடுவேன். மருதூரில் வாழ்கின்ற அற்பத்தனமான பள்ளி நீ அப்படின்னு பண்ணைக்காரன் இளைய பள்ளியை பார்த்து சொல்கிறான். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த காணொளியில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, முதல்ல பண்ணைக்காரனுடைய வரவு, அடுத்து பண்ணைக்காரனுடைய உருவம் எப்படி இருந்தது, பண்ணைக்காரனுடைய செயல்பாடுகள், மூத்த பள்ளி பண்ணைக்காரனிடம் முறையிடுதல், இளைய பள்ளி முறையிடுதல், பண்ணைக்காரன் இளைய பள்ளியை திட்டுதல். சரியா? இவ்வளவு தான் நம்ம இந்த காணொளியில் படிச்சிருக்கிறோம். நீங்கள் இதை அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் நன்றி.